கர்த்தர் நல்லவர். ஆமேன். ஆகவே இந்த நாளிலும் கூட ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து நான் மிகுந்த சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஆமேன். நாம் வாசிக்கலாமா? எசேக்கியேல் 36 அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆகவே இங்கே நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனமாக தன்னுடைய தாசனாகிய எசேக்கியேலை கொண்டு ஒரு காரியத்தை பேசுகிறார். இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து. ஆமேன். புதிய படம் வாசிக்கும்போது தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார் என்று பவுல் சொல்லுகிறது போல இங்கே ஆண்டவர் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார், நான் உங்கள் பட்சமாய் இருந்து உங்களை கண்ணோக்குவேன். ஹல்லேலூயா. உங்கள் மேலே நான் கண்ணோக்கமாய் இருப்பேன். இருந்து என்ன செய்வேன்னு சொல்கிறாரு, நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன். பட்டணங்கள் குடியேற்றப்படும், அவாந்திரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். இந்த உங்கள் மேல் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நீங்கள் கொஞ்சம் இந்த முதல் வசனம் வாசிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த தீர்க்க தரிசனம் இஸ்ரவேல் மலைகளை பார்த்து சொல்லப்படுகிற ஒரு தீர்க்க தரிசனம். இஸ்ரவேல் மலைகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இல்லையா? அவாந்திரமாய் பாழாக்கப்பட்டு வெறுமையாக்கப்பட்ட அந்த மலைகளை பார்த்து ஒரு தீர்க்க தரிசனமாக எசேக்கியேல் என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். இல்லையா? அங்கே அவர் சொல்லுகிற காரியம், உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். மனுஷர்களை மாத்திரமல்ல, மிருக ஜீவன்களையும் என்ன பண்ணுவேன், பெருக பண்ணுவேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் என்ன பண்ணாங்க, சிறைப்பட்டு போனார்கள். எல்லோரும் சிறையாகி போனார்கள், சிறைப்பட்டு போனார்கள். இப்போ எருசலேம் இஸ்ரவேல் எல்லாம் எப்படி இருக்குது, பாழும் அவாந்திரமான வெளியுமாக வெறுமையுமாய் அது இருக்கிறது. அந்த மலைகளில் யாரும் ஜனங்கள் இல்லை, ஆடு மாடுகள் இல்லை, மேய்ச்சல் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லாத ஒரு வெறுமையான ஒரு நிலையில் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் அங்கே தன்னுடைய தாசனை கொண்டு ஒரு தீர்க்க தரிசனம் என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு, எல்லாமே என்ன பண்ண போகுது, மாற போகிறது. இல்லையா? அந்த தீர்க்க தரிசனம் சொல்லுகிற காரியம், உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் நான் என்ன பண்ணுவேன், பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். ஆமேன். ஆமாம், ஆண்டவர் என்ன சொல்கிறார், நான் என்ன பண்ணுவேன், வர்த்திக்க பண்ணுவேன். அதை வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அதனால் நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்வேன். ஆகவே ஆண்டவர் இங்கே ஒரு அருமையான தீர்க்க தரிசன வார்த்தையை அவங்களுக்கு என்ன பண்ணுறார், சொல்கிறார், நான் உங்களை என்ன பண்ணுவேன், மீண்டும் குடியேற பண்ணுவேன், உங்களை பலுகி பெருக பண்ணுவேன். ஜனங்களை மாத்திரமல்ல, உங்கள் ஆசீர்வாதங்களையும் நான் என்ன பண்ணுவேன், பலுகி பெருக பண்ணுவேன். நீங்கள் முன்னிருந்த அந்த நிலைமைக்கு திரும்ப கொண்டு வரப்படுவீங்க. முன்ன இருந்த அந்த சீரை காட்டிலும் இன்னும் அதிக நற்சீரை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பெறுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை அங்கே ஆசீர்வதிக்கிற ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை நாம் பார்க்கிறோம். இதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இல்லையா? இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் ஆகுமா, இப்படி பாழான ஒரு ஸ்தலம் இந்த மாதிரி ஆகுமா என்று எல்லாருக்குள்ள எனக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஆனால் இதை செய்யும்போது, இதை சொன்ன நான் தேவன், நான் தான் கர்த்தர் என்பதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அறிந்து கொள்வீர்கள் என்று ஆண்டவர் அங்கே தீர்க்க தரிசனமாய் தன்னுடைய தாசனை கொண்டு பேசுகிறார். ஆமேன். சரி, இந்த எசேக்கியேல் புஸ்தகத்தை நம்ம வாசிப்போம் என்று சொன்னால் அங்கே தொடர்ந்து நிறைய காரியங்கள், தேவனுடைய கோபத்தை நம்ம பார்த்து கொண்டே வரலாம். இதே எசேக்கியேல் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம் என்று சொன்னால், முதல்ல எசேக்கியேல் அதே எருசலேம் இஸ்ரவேல் மலைகளை பார்த்து ஒரு தீர்க்கதரிசனம் சொல்கிறாரு, நீங்கள்லாம் ஒன்றும் இல்லாமல் என்ன பண்ணிடுவீங்க, பாழாய் போவோம், வெறுமையாய் போவோம், அப்படிலாம் என்ன பண்ணுறார், நிறைய காரியங்களை பேசுகிறார். ஆனால் இங்கே அதே மலைகளை பார்த்து ஆசீர்வாதத்தை பேசுகிறார். ஆமேன். அதே மலைகளை பார்த்து ஆசீர்வாதத்தை பேசுகிறார். இல்லையா? ஏன் இங்கே ஆண்டவர் தன்னுடைய தீர்க்கதரிசியை அனுப்பி இந்த மலைகளை பார்த்து இந்த ஆசீர்வாதத்தை பேசுகிறார்? இந்த அதிகாரத்தை நாம் முழுவதுமாக தியானிக்கும் போது அதில் அருமையான சில சத்தியங்கள் இருக்கிறது. ஏன் வாசிக்கலாமா? 36ஆம் அதிகாரத்தில் முதல் 7 வசனங்களை வாசிங்க.
ரைட். இப்போ ஆண்டவர் அங்கே இறங்கி ஒரு காரியம் செய்ய வரார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு. ஏன் திரும்ப செய்ய வராரு? பகைஞர்கள் என்ன பண்ணுறாங்களா, அவங்கள பார்த்து ஆஹா இவங்க ஒழிஞ்சாங்களா, இவங்க அழிஞ்சாங்களா, இனிமேல் இவங்க எழுந்துக்க மாட்டாங்களா, இனிமேல் இவங்க துளிர்க்கவே மாட்டாங்க, இனிமேல் இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அவ்வளோதான் இவங்க கதை முடிஞ்சது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், பகைஞன் பெருமை பாராட்டுகிறான். அப்போது எப்போ அந்த மாதிரி பகைஞர்கள் பெருமை பாராட்டுறாங்களோ அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஆண்டவரும் இறங்கி செயல்பட ஆரம்பிப்பார். சரி, ரைட். அப்படியே அந்த வசனங்களை வாசிங்க. எப்படி ஆயிட்டாங்க இஸ்ரேல் ஜனங்க? நீங்கள் வாயாடிகளுக்கு பேச்சும் ஜனங்களுக்கு அவதூறுமானவர்களும் ஆனபடினாலே, இல்லையா? ஆண்டவர் இறங்கி காரியத்தை செய்கிறார். ஆண்டவர் ஒரு காரியத்தை வாக்குத்தத்தம் கொடுத்து, உங்களை நான் திரும்பி என்ன பண்ணுவேன், கட்டுவேன், நான் உங்களை திரும்ப என்ன பண்ணுவேன், நான் திரும்ப உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்களை வர்த்திக்க பண்ணுவேன், உங்கள் வாழ்க்கையில் முன்னேந்த சீரை காட்டில் உங்களை என்ன பண்ணுவேன், உங்களை சிறப்பாக கொண்டு வந்து நான் என்ன பண்ணுவேன், நிறுத்துவேன். ஆண்டவர் வைராக்கியமாக பேசுகிறார். ஏன் பேசுகிறார் தெரியுங்களா? ஏன்னா இந்த ஜனங்களை என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதான் இந்த ஜனங்க என்ன பண்ண, இஸ்ரேல் ஜனங்க அவ்வளோதான், அவங்க கதை முடிஞ்சது. சத்துரு வெட்கப்பட்டு போகும்படியாக, ஆமென். நம்முடைய எதிரிகள் நம்மை பார்த்து நம்முடைய அழிவுக்காக காத்து கொண்டிருக்கிற அந்த எதிரிகள் வெட்கப்பட்டு போகும்படியாக, யார் நம்மை ஏளனமாய் பேசுகிறார்களோ, அவதூறாய் பேசுகிறார்களோ, அவர்கள் வெட்கப்பட்டு போகும்படியாக கர்த்தர் என்ன பண்ணுறாரு, இறங்கி அங்கே தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அவர் நேசிக்கிற தன்னுடைய ஜனங்களை வேற யாராவது ஏதாவது பேசுனா அதை அவர் பார்த்து என்ன பண்ண மாட்டார், சும்மா இருக்க மாட்டார். ஆமென். அவர் நேசிக்கிற தன்னுடைய ஜனங்களை அவர் திட்டுவார், அவர் பேசுவார், இல்லையா? மணவாளன் இல்லையா, அவர் நேசிக்கிறவர், அவர் அடிப்பார், அவர் திட்டுவார், அவர் கடிந்து கொள்ள எல்லாம் பண்ணுவார். ஆனால் சத்துரு என்ன பண்ணக்கூடாது, சத்துரு பேச ஒரு நாளும் ஆண்ட இடம் கொடுக்க மாட்டார். சத்துரு ஏளனம் பேசுறதோ தூஷிக்கிறதுக்கோ என்ன பண்ண மாட்டார். அதை பார்த்து நான் ஆண்டவர் ஒரு நாளும் சும்மா இருக்க மாட்டார். ஆண்டவர் அதுக்கு ஒரு நாள் இடம் கொடுக்க மாட்டார், இல்லையா? உதாரணமாக சும்மா ஒரு பேச்சு சொல்கிறேன், எனக்கு தப்பாக நினைக்காதீங்க. இப்போ என் மனைவி இருக்கிறாங்க, நான் சண்டை போடுவேன், நான் கோவப்படுவேன் அடிக்கடி. நான் அவங்ககிட்ட நான் கோவமே பட மாட்டேன்னு நிறைய பேர் நினச்சின்னு இருப்பாங்க. என் மனைவி தெரியும் நிறைய கோவப்படுவேன், இல்லையா? ஆனால் யாராவது அவங்கள ஏதாவது ஒரு வார்த்தை பேசிட்டாங்கன்னா எனக்கு எப்படி இருக்கும், எனக்கு கோபமாக இருக்கும், இல்லையா? சில நேரத்தில் அவங்களுக்குரிய மரியாதை குறைந்தால் கூட எனக்கு எப்படி இருக்கும், அது வருத்தமாக இருக்கும், துக்கமாக இருக்கும், சில நேரத்தில் கோபமாகவும் அது இருக்கும், இல்லையா? அப்போது ஆண்டவர் மணவாளனுக்கு தன்னுடைய மணவாட்டி, தான் தெரிந்து கொண்ட தன்னுடைய ஜனங்கள், தான் நேசித்த தன்னுடைய ஜனங்களை யாராவது அப்படி பேசுனா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். இப்போ ஆண்டவர் அங்கே என்ன சொல்கிறாரு, நீங்கள் வாயாடிகளுக்கு பேச்சும் ஜனங்களுக்கு அவதூறுமானவர்களும் ஆனபடியினாலும் இஸ்ரவேல் மலைகளே, நீங்கள் கர்த்தராகிய ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள். இப்படியெல்லாம் உங்களை குறித்து என்ன பண்ணுறாங்க, எல்லாம் நினைக்கிறாங்க, இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, இப்படியெல்லாம் என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், நான் என்ன பண்ணுறேன், நான் உனக்கு இறங்குகிறேன், நான் உன்னை விசேஷித்த விதமாக என்ன பண்ணுறேன், முன்னாடி இருந்ததை காட்டிலும் இப்போ என்ன பண்ண போகிறேன், இப்போ இன்னும் அதிக விசேஷமாக, இன்னும் அதிகமான நன்மைகளோடு கூட, இன்னும் சிறப்பாக. இது ஆங்கிலத்தில் அந்த வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் ரொம்ப அழகாக இருக்கும், இல்லையா? அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? நிறைய டிரான்ஸ்லேஷன் இருக்குது, நான் முன்னாடி உங்களுக்கு அதுதான் வாசித்தேன். ஐ வில் மேக் யூ ப்ராஸ்பர் மோர் தென் பிஃபோர், இல்லையா? இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் இஎஸ்வியில் பார்க்கும்போது ஐ வில் டூ மோர் குட் டு யூ தென் எவர் பிஃபோர், இல்லையா? இன்னும் அதிகமான நன்மைகளை என்ன பண்ண போகிறேன், இதற்கு முன்பதாக செய்த நன்மைகளை காட்டிலும் அதிக நன்மைகளை நான் ஒன்று பண்ண போகிறேன், செய்ய போகிறேன், இல்லையா? சத்துரு சும்மா கூட இருந்திருக்கலாம், ஆனால் சத்துரு நம்மளை பார்த்து சிரிக்கிறதுக்கோ கேலி பண்ணுறதுக்கோ பேசுறதுக்கோ அவன் ஏதாவது செஞ்சானா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், சும்மா இருக்க மாட்டார், இல்லையா? சத்துரு வெட்கப்பட்டு போகும்படியாக, நம்முடைய எதிரிகள் வெட்கப்பட்டு போகும்படியாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கர்த்தர் நல்லவர். அது மாத்திரமல்ல, அங்கே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் நாம் வாசிக்கலாம். 36:20-23 வரைக்கும் வாசிங்க. ஆமென். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ நான் ஏன் இதை செய்கிறேன் தெரியுமா, இதை ஏன்னா நான் ஏன் இதை செய்கிறேன்னா,
நீங்கள்லாம் ரொம்ப நல்லவங்க, நீங்கள்லாம் ரொம்ப பரிசுத்தமானவங்க, நீங்கள்லாம் ரொம்ப கீழ்ப்படியுள்ள பிள்ளைங்க, அதனால் நான் செய்கிறேன்னு சொல்ல. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் தப்பு செஞ்சிட்டீங்க, நீங்கள் தப்பு செஞ்சு மாட்டிக்கிட்டீங்க. உங்கள் நிமித்தமாக சத்துரு என்ன பண்ணுறான்? கிண்டல் பண்ணுறான், கேலி பண்ணுறான். என் பரிசுத்த நாமம் என்ன பண்ணணும்? மகிமைப்படும்படியாக இப்போ நான் இறங்கி என்ன பண்ணுறேன்? செய்கிறேன். இது உங்கள் நிமித்தமாக அல்ல, என் நாமத்தின் நிமித்தமாக நான் என்ன பண்ணுறேன்? செய்கிறேன். ஆமேன். இப்போ ஆண்டவர் செய்ய போகிறாருன்னா, ஆண்டவர் எதுக்காக செய்ய போகிறாரு? நம்முடைய நீதி, நம்முடைய உண்மை, நம்முடைய அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த வாக்குத்தத்தம் முழுக்க முழுக்க ஆண்டவர் சொல்லுறது, என் நாமம் மகிமைக்காக நான் என்ன பண்ண போகிறேன்? நான் செய்ய போகிறேன். ஆமேன். இதில் தடுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. இதில் நம்ம இன்வால்வ் ஆகியிருந்தால் தான் அதில் தடைகள்லாம் வரும். ஆண்டவர் சொல்கிறாரு, என் நாம மகிமைக்காக நான் என்ன பண்ண போகிறேன்? இதை நான் செய்ய போகிறேன், நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அங்கே நம்ம வாசிக்கிறோம் அந்த 20வது வசனத்திலிருந்து மீண்டுமா ஒரு செய்ய வாசிக்கலாம் நம்ம. இவர்கள் கர்த்தருடைய ஜனங்கள், அவங்க சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு வார்த்தை தான் இங்கே முக்கியமானது. இப்போ புறஜாதிகள் அவங்கள பார்த்து என்ன சொல்லிட்டாங்க? இவங்க யார்? இவங்க கர்த்தருடைய ஜனம் சொல்லிட்டாங்களே. அப்போவே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாராங்க? என் ஜனோன்னு சொல்லிவிட்டு இவங்க என்ன ஆகக்கூடாது? இவங்க கீழே இறங்கக்கூடாது. இவர்கள் கர்த்தருடைய ஜனங்கள் அவன் சொல்லிட்டான். சத்ரு சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணக்கூடாது? கை வைக்க கூடாது. என் ஜனம்னு சொல்லிட்டான் இல்லையா? அப்போ என் ஜனம்னா என் ஜனத்துக்கு நான் எப்படி செய்வேன், என்ன செய்வேன், எப்படியெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், செய்வேங்கிறத நான் என்ன பண்ணுறேன்? நான் காண்பிக்கிறேன். ரைட். அப்படியே நம்ம 36, 32 வாசிக்கலாம். நான் இப்படி செய்வது உங்கள் நிமித்தமாக அல்லவென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இப்படி செய்வது உங்கள் நிமித்தமாக அல்ல, இதை நான் உங்கள் நிமித்தமாக செய்யல, என் நாம மகிமைக்கென்று நல்லா பண்ணுறேன், செய்கிறேன் இல்லையா? என் நாம மகிமைக்கென்று நல்லா பண்ணுறேன், செய்கிறேன். அவங்கள பேசுனாங்க, நீங்கள் தப்பு செஞ்சீங்க, ரைட், நான் அவங்கள ஒப்பு கொடுத்தேன். ஆனாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க? இப்போ பேசுகிறாங்க. நான் என் நாம மகிமைக்காக என்ன பண்ண போகிறேன்? இப்போ உங்கள் மேலே நான் ஒரு காரியத்தை செய்ய போகிறேன். திரும்பவும் உங்களை என்ன பண்ண போகிறேன்? நான் கொண்டு வந்து நிறுத்த போகிறேன். பெரிய காரியங்களை நான் செய்ய போகிறேன். ஆனாலும் ஆண்டவர் எப்பவுமே நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்ய நினைச்சாலும், நம்மளை ஆசீர்வதிக்க நினைச்சாலும், நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்ன நன்மை செய்ய நினைச்சாலும், அதுக்கு முன்னாடி ஆண்டவர் எப்பவுமே வழக்கமாக ஒரு காரியத்தை செய்வார் இல்லையா? என்ன செய்வார்? சுத்திகரி. அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். ஆமேன். ஆண்டவர் சுத்தமாக்காமல் எதையுமே என்ன பண்ண மாட்டார்? செய்யவே மாட்டார். ஆமேன். ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர், ஆண்டவர் அதிசயம் செய்கிறவர், ஆண்டவர் நன்மைகளை செய்கிறவர், அவர் எல்லாவற்றையும் செய்கிறவர். ஆனால் அதுக்கு முன்னாடி முதல்ல எதை தான் செய்ய விரும்புகிறாரு? முதல்ல சுத்தமாக்கணும் இல்லையா? நாமளும் முதல்ல அதுக்கு என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கணும், இடம் கொடுக்கணும். நான் உங்களை சுத்தமாக்குவேன், அப்பொழுது நீங்கள் சுத்தமாவீர்கள் இல்லையா? சில நேரத்தில் நாமளே முரண்டு பிடிச்ச ஆண்டவர் விட மாட்டார், அவர் பிடிச்சி சுத்தமாக்குவார். ஆமேன். ஏன்னா அவர் நாம மகிமைக்கென்று அவர் செய்வார் இல்லையா? அதை செஞ்சு தான் ஆகணும், அவர் செய்யாமல் விட மாட்டார் இல்லையா? சத்துரு என்ன பண்ணுறதுக்கு, பேசுறதுக்கு ஆண்டவர் ஒரு நாள் இடம் கொடுக்கவே மாட்டார். இன்றைக்கும் நம்மளை சுற்றி இல்லையா பிசாசு சுற்றி சுற்றி என்ன பண்ணுகிறான்? வந்துட்டு இருக்கிறான். இவங்களாம் ஆண்டுடைய பிள்ளைங்க, இவங்களை என்ன பண்ணணும்? இவங்களை நெருக்கணும், இவங்களை நசுக்கணும், இவங்களை ஒடுக்கணும், இவங்களை அவமானப்படுத்தணும், இவங்களை ஏளனமாக்கணும், இவங்களை அவதூறு என்ன பண்ணணும்? பேசணும். இப்படி தான் பிசாசு சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கான் இல்லையா? அந்த பிசாசு, அந்த சத்துரு வெட்கப்பட்டு போகும்படியாக, அவன் தலை குனிந்து போகும்படியாக ஆண்டவருடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார், நன்மையான காரியங்களை செய்வார். அதை முதல்ல ஆண்டவர் நம்மளை கூப்பிட்டு முதல்ல நம்மளை செய்ய வைக்கிற முதல் வேலை என்னது? சுத்திகரிப்பார். உங்கள் மேலே நான் என்ன பண்ணுவேன்? நான் ஜலத்தை தெளிப்பேன், அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். ஆமேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். 33வது வசனம் வாசிக்கலாம். என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி
உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடியேற்றுவிப்பேன், அவாந்திரமான ஸ்தலங்கள் எல்லாம் கட்டப்படும். இல்லையா? நான் உங்களை சுத்தமாக்கி உங்களை சுத்திகரித்து இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுவேன், செய்வேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். அவங்க முதல் படி ஆண்டவருடைய வாழ்க்கையில் செய்ய விரும்புதுனது நம்மளை சுத்திகரிக்க விரும்புகிறாரு. நாம் என்ன பண்ணணும், ஒரு சுத்திகரிப்புக்கு ஆயத்தமாகணும். தேவ சமூகத்தில் அவருடைய கரத்திலிருந்து நாம் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதிசயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும்னா முதல்ல நம்ம சுத்திகரிப்புக்கு என்ன பண்ணணும், ஆயத்தமாகணும். ஆண்டவர் தான் சொன்னார், இன்றைக்கு உங்களை சுத்திகரித்து கொள்ளுங்கள், நாளை தினத்தில் நீங்கள் அற்புதங்களை காண்பீர்கள். எப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை சுத்திகரித்து கொண்டு தேவ சமூகத்தில் போய் நிற்கிறோமோ அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். ஆமென். அற்புதங்கள் ஒன்றும் ஆண்டவருக்கு பெரிய விஷயமே கிடையாது, நமக்கு தான் அது பெரிய விஷயம். அற்புதம், அதிசயம், இது நமக்கு தான். அவருக்கு அற்புதங்களும் அதிசயங்களும் பெரிய விஷயமே கிடையாது. ஆண்டு எதிர்பார்க்குது, நீ உன்னை சுத்திகரித்து கொண்டு வா, உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, அது எனக்கு ரொம்ப சாதாரணமான விஷயந்தான், உன்னை சுத்திகரித்துக்கொள். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆண்டுடைய ஆசீர்வாதம் எப்படி வருது, ஆண்டுடைய ஆசீர்வாதம் எப்படி வருது, ஆண்டு எப்படி ஆசீர்வதிக்கிறார் நம்ம பார்க்கணுமா? 36, 26, 27 2 வசனம் வாசிங்க. 36ஆம் அதிகாரத்தின் 26, 27 வசனம். முதல் ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா இது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இல்லையா? அவங்கள ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு, வாக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆனால் ஃபஸ்ட்டு பிளெஸ்ஸிங் எது தான் வருது, உள்ள இல்லையா? உள்ள முதல்ல ஒரு ஆசீர்வாதத்தை வைக்கிறாரு, அதுக்கப்புறமா தான் வெளியே ஆசீர்வாதம் இல்லையா? சரி வாசிக்கலாம். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உணர்வில்லாத கல்லான இதயம்னா என்ன இதயம்? உணர்வில்லாத இருதயம், பாவத்தினாலே கடினப்பட்டிருக்கிற ஒரு இருதயம், தேவனை விட்டு தூரமாக போயிருக்கிற, விலகி போயிருக்கிற ஒரு இருதயம். ஆண்டு முதல்ல அற்புதங்களை செய்யறதுக்கு முன்னாடி முதல் அற்புதம் எங்கே தான் செய்கிறாரு? முதல்ல எங்கே செய்கிறாரு? நமக்குள்ளே செய்கிறார். முதல்ல நமக்குள்ளே ஆண்டு எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக கரெக்டாக செஞ்சுக்கிட்டே வருவார், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரொசீஜராக நீட்டாக செய்கிறார் இல்லையா? முதல்ல நமக்குள்ளே இருக்கிற அந்த கல்லான இருதயத்தை வெளில என்ன பண்ணுறாரு? அந்த கல்லான இருதயம் உள்ளே இருக்கிறதுக்கு அவரால் அற்புதம் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. செஞ்சாலும் அவர் செஞ்சாருங்கிறத உங்களால் உணரவே முடியாது, அற்புதத்தை உணரவே முடியாது, அதிசயத்தை உணரவே முடியாது. இருதயம் கல்லாக இருக்கிற வரைக்கும் எதை தான் உணர முடியும்? எதையும் உணர முடியாது, எந்த அற்புதத்தையும் பெற்றுக்கொள்ளவும் முடியாது. இருதயம் எப்போ கடினப்படும், எப்போ அது கல்லாக மாறும்? பாவம் பாவம் உள்ளே போக போக இருதயம் உணர்வற்றதாய் மாறி போடும் இல்லையா? மறுத்து போகும், கடினப்படும், கல்லாக மாறிடும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய அந்த கடினமான அந்த கல்லான இருதயத்தை நான் எடுத்து போட்டு உனக்கு ஒரு தசையான ஒரு இருதயத்தை நான் கொடுப்பேன், உனக்குள்ளே ஒரு புது இருதயத்தை நான் என்ன பண்ணுவேன், கொடுப்பேன். ஹல்லேலூயா. வெளியில் நடக்கிற அற்புதம்லாம் இருக்கட்டும், நமக்குள்ளே நடக்கிற அற்புதம் தான் முதல் அற்புதம். ஆமென். இதுதான் பெரிய அற்புதம். இது எல்லாருக்கெல்லாம் நடக்கிறது இல்லை. யார் ஆண்டோட சமூகத்தில் என்ன பண்ணுறாங்க, வராங்க, அவருக்கு பிரியமாக அவன் நேசிக்க அவன் நோக்கி பார்க்குறவங்க, அவர்கிட்ட ஓடி வரவங்க இல்லையா? அவங்களுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இதெல்லாம் செய்கிறார். அவங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாரா, எடுத்து போட்டு அவங்களுக்கு ஒரு சதையான ஒரு இருதயத்தை தருகிறார். அப்போ முதல் அற்புதம் எங்கே நடக்குது? உள்ளே நடக்குது. முதல் அற்புதம் என்ன அற்புதம்? அது ஒரு ஆவிக்குரிய அற்புதம். ஏன் நிறைய நேரத்தில் எல்லாரும் கேட்பாங்க, சில பேர் சாட்சி சொன்ன மாதிரி, கட்டு விப்பேன்னு ஆண்டவர் சொன்னாரே போன வருஷம், எங்கே கட்டு வித்தார் இல்லையா? ஏன்னா இந்த பில்டிங்கும் கட்டலை, எந்த வீடும் கட்டலை, நான் எதுவுமே கட்டலை, போன வருஷம் இஎம்ஐ கூட நான் கட்டலை இல்லையா? இந்த கட்டு விப்பேன்லாம் கிடையாது. கர்த்தர் நல்லவர். ஆவிக்குரிய காரியங்களில் ஆண்டு அநேக நன்மைகளை நம்ம என்ன பண்ணுறாரு, அவர் நம்மளை கட்டு வச்சு தான் வச்சிருக்கிறார். ஆமென். நான் உங்களை பிடுங்க மாட்டேன், நான் உங்களை என்ன பண்ணுவேன், நாட்டுவேன் என்று சொன்னவர் நம்மளை நல்ல அழகாக நாட்டு தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. இல்லைன்னா நம்ம செய்கிற அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும் நம்மளை எப்போ என்ன பண்ணியிருக்கணும், பிடிங்கி தூக்கி போ போ போ
போ அப்படி தூக்கி போட்டுக்கணும். ஆனால் கர்த்தர் கிருபையாக நம்மளை என்ன பண்ணியிருக்காரு, இன்னும் அழகாக நட்டு தான் வச்சுருக்கிறாரு. இன்னும் நம்ம மேலே ஆண்டவர் நம்பிக்கை வச்சுருக்கிறாரு. இன்னும் ஆண்டவர் நம்ம மேலே கிருபை வச்சுருக்கிறாரு. இன்னும் ஆண்டவர் நம்ம மேலே பிரியமாக தான் இருக்கிறார். நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன் அவர். ஆமென். அப்போ ஆவிக்குரிய அற்புதங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு, நன்மைகளை செய்வேன்னு சொல்கிறாரு. முதல் நன்மை, முதல் ஆசீர்வாதம் எங்கே தான் செய்கிறாரு? உள்ளே செய்கிறார், இருதயத்தில் செய்கிறார். அங்கே 2 காரியங்களை ஆண்டவர் செய்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா? உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து, நவமான அப்படின்னா புதிய இருதயம் இல்லையா? நவமானன்னா புதிய ஒரு இருதயத்தை நான் உங்களுக்கு கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு, புது இருதயம், புதிய ஆவி, புது அபிஷேகம், வல்லமை என்ன பண்ணுறேன் நான் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிவிட்டு உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு, எதை? கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். அதுக்கு அடுத்ததாக என்ன சொல்கிறார்? 27வது வசனம், உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். செய்ய பண்ணுவேன் இல்லையா? முன்னெல்லாம் சில நேரத்தில் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவார், நீங்கள் செஞ்சீங்கன்னா ஆசீர்வாதமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இங்கே சொல்லும்போது எப்படி சொல்லுவார்? செய்ய பண்ணுவேன், உன்னை செய்ய வைக்கிறேன். நீ படினா நீ என்ன பண்ண மாட்டேன், நீ படிக்க மாட்டே. இப்போ நான் உன்னை உட்கார வச்சு படிக்க வைக்கிறேன். நான் உன்னை என்ன பண்ண போகிறேன், உன்னை உட்கார வச்சு பக்கத்திலே வச்சு உன்னை படிக்க வைக்கிறேன் அப்படின்றார் இல்லையா? சில நேரத்தில் ஆண்டு கொஞ்சம் சீரியஸாக இறங்கிட்டாருன்னா சீரியஸாக தான் என்ன பண்ணுவார், செயல்படுவார். ஆமென். அன்போடு கூட செயல்படுவார். ஆனாலும் ஆண்டவர் செய்கிற அற்புதங்கள், முதலாவது காரியம் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன பண்ணுறாரு, சீர்படுத்தி தான் நம்மை ஆசீர்வதிக்கிறார் இல்லையா? சீர்படுத்தி நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆக 2 காரியம் சொல்கிறார். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து, என்ன ஆவியை வைக்கிறேன்றாரு? உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். என் கட்டளைகளை நீங்கள் கை கொள்ளவும் என் நியாயங்களின்படி நீங்கள் நடக்கவும் செய்வேன். அற்புதங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும்னா இதெல்லாம் முதல்ல நடக்கணும். கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம என்ன பண்ணணும், நடப்பதற்கு கர்த்தர் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு ஆண்டர்கிட்ட எல்லாத்துக்குமே என்ன இருக்குது, ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. இப்படி தான் செஞ்சு என்ன பண்ணுவார், செய்வார். ஆமென். வாப்பா நேராக டெய்லி நான் 1 வருஷமாக பைபிளே வாசிக்கல, வாப்பா உனக்கு ஒரு அற்புதம் செய்கிறேன் வா அப்படின்னு கூப்பிட்டா பண்ண மாட்டார். சில நேரத்தில் ஆண்டவர் எல்லாத்தையுமே ஒரு ப்ரொசீஜராக தான் என்ன பண்ணுவார், அழகாக ஒரு நீட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளை எப்படி கொண்டு வரணுமோ அப்படி என்ன பண்ணுவார். ஆமாம், நம்மளை அப்படியே அவருடைய ஆவியை உள்ளே வச்சு நம்மளை தினமும் வேதத்தை வாசிக்க வச்சு ஜெபிக்க வச்சு இல்லையா, அந்த வசனத்துக்கு நம்மளை கீழ்ப்படிய வச்சு அதை கை கொள்ள வச்சு அப்படியே நம்மளை ஒரு அற்புதத்துக்குள்ளே என்ன பண்ணுவார், கொண்டு போவார். ஆமென். அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை காண பண்ணுவார். கர்த்தர் நல்லவர். ஆகவே இப்படியாக முதலாவது ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கிறோம். அடுத்தது 28, 29 வாசிங்க. இப்போ எங்கே வராரு, உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள். அதாவது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, குடியிருப்பீங்க. நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருந்து உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். ஆமென். ஆண்டவர் சொல்கிறாரு, இனிமேல் உங்களுக்குள்ளே அந்த பஞ்சம்லாம் வராத அளவுக்கு நான் என்ன பண்ணுவேன், உங்களை ஆசீர்வதித்து உங்களை வர்த்திக்க பண்ணுவேன், உங்களை பெருக பண்ணுவேன், உங்கள் ஆசீர்வாதங்கள் பெருகும். ஆமென். இனி நீங்கள் வறட்சியை காண்பதில்லை, இனி நீங்கள் பஞ்சத்தை காண்பதில்லை. யாரும் உங்களை பார்த்து கேலி பண்ணுற அளவுக்கு கிண்டல் பண்ணுற அளவுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், நான் விட மாட்டேன். இதை தான் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா? இதுக்கு முன்னாடி அதிகாரங்களெல்லாம் நீங்கள் வாசித்து கொண்டு இருந்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். இஸ்ரவேலரை பார்த்து மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அந்த ஏதோமியர்களும் சுற்றி இருக்கிற மற்றவர்களும் அவர்களை பார்த்து பரியாசம் பண்ணுவதும் கேலி பண்ணுவதும் கிண்டல் பண்ணுவதும் இப்படிப்பட்ட காரியங்களாம் செய்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் என்னால் அதை பார்த்து என்ன பண்ண மாட்டார், சும்மா இருக்க மாட்டார். ஆமென்.
கர்த்தர் நல்லவர். நம்ம மேலே அவருடைய வைராக்கியம், நேச வைராக்கியம், நேச வைராக்கியம் அது ஒரு பயங்கரமானது. அதை ஒன்றுமே என்ன பண்ண முடியாது, அது யாரும் மாற்றவே முடியாது. சரி, ரைட். அடுத்ததாக ஆண்டவர் அங்கே அந்த கொடுக்குற அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஃப்ரம் 0லேருந்து 100% சொன்னால் 0லேருந்து எங்கே கொண்டு போகிறார் ஆண்டவர்? 100% கொண்டு போகிறார். 36ஆம் அதிகாரத்தின் 34வது 35வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பாழாய் கிடந்ததற்கு பதிலாக அது என்ன பண்ணப்படும்? பயிரிடப்படும். வாசிங்க. ரைட். பாழாய் கிடந்த தேசம் இப்போ எப்படி மாறுது? ஏது ஆண்டவர் நினச்சார்னா அதை என்ன பண்ண செய்ய வல்லவராக இருக்கிறான். பாழான ஒரு நிலம். பாழான நிலம்னா என்ன அர்த்தம்? அதில் ஒன்றும் இல்லை, பிரயோஜனமற்ற வெறுமையான ஒன்றுமில்லாத ஒரு பாழான நிலம். ஆனால் அந்த பாழான நிலத்தை ஆண்டவர் எப்படி மாற்றுறாரா? ஏதேனை போல ஆண்டவர் மாற்றுறார். ஏதேன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது ஆண்டவருடைய தோட்டம். அதில் ஒரு நன்மையும் குறைவுபடாத ஒரு தோட்டம், சகல விதமான கனிச்செடிகளும் உண்டான ஒரு தோட்டம் இல்லையா? ஆண்டவருடைய பாதுகாப்புக்குள்ளான ஒரு தோட்டம். அப்படி ஆண்டவர் சொல்றாரு, பாழான நிலம் போல இருக்கிற உங்களை நான் எப்படி மாற்றுவேன்? ஒரு ஏதேனை போல நான் உங்களை மாற்றுவேன். நீங்கள் விசுவாசிங்க. நம் தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. சில நேரங்களில் ஆண்டுடைய வாக்குத்தத்தங்களை, ஆண்டு சொல்கிற காரியங்களை நம்புவதற்கு கடினமாக இருக்கிறது போல் என்ன பண்ணலாம் சொல்ல. ஏன் மோசைக்கு அப்படி தான் இருந்தது. ஆண்டவர் மோசைக்கிட்ட சொன்னார், எல்லாருக்கும் என்ன பண்ணு, 1 மாதம் அளவும் இறைச்சி நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி மோசைக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. ஆண்டவரே நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அது எப்படி நடக்கும்? இந்த ஜனங்களுக்கு எல்லாம் என்ன பண்ண முடியாது, இறைச்சி கொடுக்க முடியாது. கடலில் போய் ஃபுல்லாக வலையை போட்டு கடல் முழுவதும் வாரின்னு வந்தால் கூட இந்த ஜனங்களுக்கு 1 மாதத்துக்கு என்ன பண்ண முடியாது, இவங்களுக்கு திருப்தியாக கொடுக்க முடியாது. இது எப்படி நடக்கும் அப்படின்னு மோசை கேட்டபோது ஆண்டவர் சொன்னார், கர்த்தரின் கை குறுகி இருக்கிறதோ, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ, நீ இதை காண்பாய் அப்படின்னு. ஆமேன். ஏன்னா சில விஷயங்களை மோசையாலே நம்ப முடியலன்னா நம்மளாம் ஏமாத்துறோம். ஆண்டவர் சொல்லும்போது சில வாக்குத்தத்தங்கள், சில வசனங்கள் வரும்போது இதெல்லாம் எப்படி ஆகும், இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் ஆகுமா? கர்த்தர் நல்லவர். மோசே அப்போ என்ன பண்ணிட்டாரு, கேட்டுட்டாரு, ஆண்டவரும் பதில் சொல்லிட்டாரு. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. ஆமேன். நம்ம கையெல்லாம் பைபிள் இருக்குது, நம்மளாம் டெய்லி என்ன பண்ணுறோம், வாசிக்கிறோம். அப்படி கேட்ட சகரியாவுக்கு தேவதூதன் என்ன பதில் சொன்னான்? 2024 ஜனவரி காலையில் 1ஆம் தேதி அதுவுமா உனக்கு சொல்லியிருந்தா இது எப்படி ஆகும் நான் கேட்குறேன். அது நடக்கிற வரைக்கும் நீ வாயே என்ன பண்ண மாட்டேன், திறக்கவே மாட்டேன் இல்லையா? கர்த்தருடைய சமூகத்தில் நாம் விசுவாசிப்பதற்கு தான் என்ன பண்ணியிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாரும் விசுவாசிகள், நம்ம எல்லாம் விசுவாசிக்க தான் அழைக்கப்பட்டிருக்கிறோமே தவிர அதை சந்தேகப்படுவதற்கு, கேள்வி கேட்பதற்கு அல்ல. சகரியா கேட்டான், அது எப்படி ஆகும், அது எப்படி ஆகும்? அது ஆகும். ஆமேன். அது ஆகும், நீ பார்ப்ப இல்லையா? கர்த்தர் நல்லவர். ஆகவே இந்த ஆண்டிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை, நன்மையான காரியங்களை செய்வார். பாழான ஸ்தலம் போல நாம் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை ஏதேனை போல மாற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமேன். அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நான் போன வருஷத்துலேருந்து ஒரு நல்ல கொட்டேஷன் எனக்கு ரொம்ப இன்ஸ்பயரான ஒரு விஷயம். நான் ஏற்கனவே இதை 2 தடவை சொல்லிட்டேன், திரும்ப சொல்கிறேன். ஜார்ஜ் முல்லர் சொன்னது தான், ஐ எம் நாட் அ மிராக்கிள் ஒர்க்கர் பட் ஐ நோ த மிராக்கிள் ஒர்க்கர். ஆமேன். நான் அற்புதங்களை செய்கிறவன் கிடையாது, ஆனால் அற்புதங்களை செய்கிறவர் எனக்கு தெரியும். ஆமேன். நம்மெல்லாம் பயங்கரமாக என்ன கிடையாது, பெரிய ஆட்கள் கிடையாது. ஆனால் நமக்கு யாரை தெரியும்? நம்ம எல்லாருக்கும் யாரை தெரியும்? அற்புதங்களை செய்கிறவரை தெரியும். நம்ம எல்லாருக்கும் சர்வ வல்லவரை தெரியும். நம்ம எல்லாருக்கும் சர்வ வல்லவரை தெரியும். எல்ஷடாயை தெரியும். நமக்காக அற்புதங்களை செய்கிறவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் என்று ஒன்றுமே இல்லை. அவர் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அற்புதங்களை செய்வார் இல்லையா? அது மாத்திரமல்ல, ஆனால் இந்த அதிகாரத்தினுடைய கடைசியில் முடிக்கும்போது ஆண்டவர் ஒரு கண்டிஷனை வைக்கிறார். ஒரு கண்டிஷனை வைக்கிறார் இல்லையா? முக்கியமான கண்டிஷன் அது. அந்த கண்டிஷனை நீங்கள் எல்லாம் என்ன பண்ணணும், செய்யணும். சரியா? நம்ம வாசிக்கலாமா?
37வது வசனம், 38வது வசனம். அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். நான் செய்ய போகிறேன், இருங்க, நான் செய்ய போகிறேன். ஆனால் அவங்க எல்லாரும் என்ன பண்ணணும்? விண்ணப்பம் பண்ணணும் இல்லையா? எப்பவுமே சரி, ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வதற்கு அவர் எதிர்பார்க்கிறது என்ன? நம்ம ஒரு சின்ன விண்ணப்பம் என்ன பண்ணணும் இல்லையா? பாஸ்டர் சின்ன விண்ணப்பம்னு சொல்லிட்டாரு, அதனால் நம்ம தினமும் என்ன பண்ணலாம்? சின்ன விண்ணப்பம் பண்ணலாம்னு நினைக்காதீங்க. பெரிய அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்க்கணுன்னா என்ன பண்ணுங்கள்? தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு உங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுங்கள். ஆமென். கர்த்தர் அற்புதம் செய்வதற்கு அவர் ஆயத்தமாக தான் இருக்கிறாரு. நாம் ஜெபம் செய்யறதுக்கு என்ன பண்ணணும்? எழுந்து போகணும். தேவ சமூகத்திற்கு போய் நாம் முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி நாம் விண்ணப்பம் பண்ணுவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நடக்கும். நம்முடைய சத்துரு வெட்கப்பட்டு போகும்படியாக இல்லையா, அவன் வெட்கப்பட்டு தலை கவிழ்ந்து போகும்படியாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார். நாம் எழுந்து தேவ சமூகத்தில் போய் முழங்கால் படிட்டு என்ன பண்ணணும்? விண்ணப்பம் பண்ண வேண்டும். அன்னாள் விண்ணப்பம் பண்ணினால் அவருடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டது. ஆமென். ஆமாம், தேவ சமூகத்தில் போய் நம்ம விண்ணப்பம் பண்ணும்பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். தொடர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை. மந்தை பெருகுகிறது போல அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். மந்தை எப்படி கடகடன்னு பெருகுமோ அதுபோல் என்ன பண்ணுவேன்? அந்த தேசத்தை நான் நிரப்புவேன். வாசிங்க. அதனால் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று சொல். இல்லையா? அவங்க ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்கும். நான் என்ன பண்ணுவாங்கள? மந்தையை போல பெருக பண்ணுவேன். ஆமென். மந்தை எப்படி பெருகுதோ அது போல் என்ன பண்ணுவேன்? பெருக பண்ணுவேன். இதை நான் செய்யும் பொழுது நான் தான் கர்த்தர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆகவே இந்த ஆண்டிலும் கூட நான் ஜெபிக்கிறது இல்லையா, ஆண்டவர் இந்த வாக்கு தத்துவத்தை பொதுவாக நிறைய பேர் கேட்பாங்க, வாக்கு தத்துவம் பாஸ்டர் இது சபைக்கானதா இல்லை எங்களுக்கானதா அப்படின்னு கேட்பாங்க. கர்த்தர் நல்லவர். சபைக்கான ஒரு வாக்கு தத்துவம் தான் இது. ஆனால் தனிப்பட்ட விதமாய் நம்ம அதை உரிமை பாராட்டி என்ன பண்ணலாம்? ஜெபிக்கலாம். நீங்கள் தனிப்பட்ட விதமாக ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்துருந்தா எனக்கு சந்தோஷம். இல்லை என்றால் சபையாக நாம் எல்லோருக்கும் கர்த்தர் கொடுத்துருக்கிற இந்த வாக்கு தத்தத்தை நாம் பற்றி பிடித்து கொண்டு விசுவாசத்தில் என்ன பண்ணணும்? அறிக்கையிட்டு நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சரி, இங்கே ஆண்டவர் இந்த அதிகாரத்தில் திரும்பமாக ஒரு காரியத்தை சொல்கிறார். 3 தடவை சொல்கிறார். அதை மாத்திரம் நம்ம வாசிக்கலாம். 36:11 கடைசியில் அந்த வசனத்துடைய கடைசி பகுதி என்ன சொல்லுது? அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். 23வது வசனம் முடியும் பொழுது நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இல்லையா? கடைசி முடிக்கும் போது 38வது வசனத்தில் அதனால் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று சொல் என்றார். அப்போ திரும்பவும் இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் பேசும்போது இதெல்லாம் நான் செய்யும்பொழுது நீங்கள் ஆராதிக்கிற தேவன் நான் தான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை அவங்க என்ன பண்ணுவாங்க? அறிந்து கொள்வார்கள். நீங்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள், ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்பதை அவங்க என்ன பண்ணுவாங்க? அறிந்து கொள்வார்கள். நான் கர்த்தர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த ஆண்டிலும் கூட கடந்த 3 நாட்களில் ஜெபிக்கும்போது ஜெபித்த நம்ம எல்லாம் சேர்ந்தான் ஜெபம் பண்ணோம் நேற்றைய தினத்தில் கூட இல்லையா? ஆண்டவரே இந்த புதிய ஆண்டில் எங்கள் சபையில் நல்ல புதிய ஆத்துமாக்களை என்ன பண்ணுங்க தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ஆசீர்வதிக்கும் போது என்ன பண்ணுவேன்? மந்தையை பெருக பண்ணுகிறது போல என்ன பண்ணுவேன்? பெருக பண்ணுவேன். அதை செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார். நாம் விசுவாசத்தோடு தேவ சம்பந்தம் பண்ணணும், ஜெபிக்கணும். ஆண்டவரே இந்த மந்தையை என்ன பண்ணுங்க? பெருக பண்ணுங்க ஆண்டவரே. புதிய ஆத்துமாக்களை எங்களுக்கு தாங்க ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென். கர்த்தர் நல்லவர். மற்றவர்கள் யாரும் நம்மளை பார்த்து பேச ஆண்டவர் என்ன பண்ணுவோம்? ஒரு நாள் அனுமதிக்கவே மாட்டார். நீங்கள் வேணால் அதை கேட்டுன்னு சும்மா இருக்கலாம், ஆனால் உங்களை நேசிக்கிறவர் அதை கேட்டு என்ன பண்ண மாட்டார்? அவர் சும்மா இருக்க மாட்டார். ஆமென். நீங்களே சும்மா இருந்தாலும் அவர் சும்மா இருக்க மாட்டார். அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை நேசிப்பதினாலே, அவர் உங்களை அன்பு கூர்ந்ததினாலே உங்கள் மேல் வரும் நிந்தை அவர் மனதுக்கு அது வேதனையாக தான் இருக்கும்.
இல்லையா? அதை அவர் பார்த்துட்டு ஒரு நாள் என்ன பண்ண மாட்டார், சும்மா இருக்க மாட்டார். ஆண்டவர் இறங்கி நான் உங்களுக்காக ஒரு பெரிய காரியத்தை செய்வேன் என்று அவர் இறங்கி வருகிறார். ஆமென். கர்த்தர் நல்லவருடைய வாக்குத்தத்தங்கள் மாறாதவைகள். ஆகவே இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம என்ன பண்ணணும், பற்றி பிடித்து கொள்ள வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும். அதே நேரத்தில் நாம் பார்த்த அந்த ஒவ்வொரு காரியங்களும் இல்லையா, ஒவ்வொரு காரியங்களும் முதலாவது நம்ம என்ன செய்யணும், அது லாஸ்ட்டாக சொன்னேன், அதை தான் ஃபஸ்ட்டு செய்யணும் இல்லையா? நம்ம என்ன பண்ணணும், விண்ணப்பம் பண்ணணும். ஆமென். ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே என்று சொல்லி விண்ணப்பம் பண்ண வேண்டும். ரெண்டாவதாக ஆண்டவர் நமக்குள்ள அற்புதங்களை செய்ய ஆரம்பிக்கும் போது முதலாவது நம்மை சுத்திகரிக்க என்ன பண்ணுவார், அவர் முதல்ல அதை தான் ஆரம்பிப்பார். அங்கே தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவார். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இடம் கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கணும். அதுக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் உங்களை சுத்திகரித்து முதலாவது உங்களுக்குள்ளே ஒரு அற்புதத்தை அவர் செய்து அதற்கு பின்பதாக உங்களை சுற்றிலும் ஒரு அற்புதத்தை என்ன பண்ணுவார், செய்வார். உங்கள் கண்கள் காணும்படி முதல் அற்புதம் நீங்கள் உள்ளே உணரும்படி நடக்கும். ரெண்டாவது நீங்கள் காணும்படி என்ன பண்ணுவார், ஆண்டவர் செய்வார். இதை உங்கள் வாழ்க்கையில் செய்து அவருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செஞ்சு அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். ஆமென்.